கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் வேலையில உனக்கு உயர்வு வரப்போகிறது. நீ செய்கிற பிசினஸ்ல உனக்கு உயர்வு வரப்போகிறது. நீ என்ன கூலை வித்தாலும் சரி, காய்கறியை வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி பெரிய பிசினஸை நீ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த வேலையில உன்னை உயர்த்துவா. அதற்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த வேலையில நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேருக்கு வேலையில ப்ரமோஷன் வரமாட்டுக்கு, நிறைய பேருக்கு வேலையில இன்சென்டிவ் வரமாட்டுக்கு, நிறைய பேருக்கு வேலையே போகிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறது, பாஸ் இல்லாத போது வேற மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு ஓப்பி அடிக்கிறவனுக்கு உயர்வு வராது, உண்மையா இல்லாதவனுக்கு உயர்வு வராது. யாரெல்லாம் உங்க வேலையில உண்மையா இருக்கிறீங்களோ, ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு உயர்வு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு பிரேயர் டவர்ல கொஞ்ச நாளைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்க என்னுடைய பஞ்சிங் டைமு 9 மணி. சில நேரத்தில் பைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 200 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி 8:45 8:55 போய் நான் பஞ்ச் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? அங்கே போகலைன்னா என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன் லேட்டாக வந்தேன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனாலும் உலக வேலையை செய்யும் போதே நம்ம 10 மணிக்குள்ள வேலைக்கு 9:30 போய் நிற்கிற மாதிரி தேவனுடைய வேலையில் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ரேஷன் கடையில் 1000 ரூபா தரான்னு வைங்களேன், 10 மணிக்கு தான் திறக்கும். 7 மணிலேருந்து கூட்டம் அலமோயாது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உயர்வு எனக்கு வரல பிரதர், எனக்கு பென்ஷன் வரல பிரதர், எனக்கு டபுள் ப்ரமோஷன் வர வேண்டியது, அது எல்லாம் தடையா இருக்குதுன்னு சொல்ற பார்த்தியா? ஜாக்கிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான். நீ உண்மையா இருந்தனா ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பா. என் ஊழியத்தில் நான் உண்மையா இருந்ததுனால எந்த ராஜாக்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க இருந்தாலும் அங்கே எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு காரணம், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை ஜாக்கிரதையாய் செய்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. யாருக்கெல்லாம் வேலையில் உயர்வில்லையோ, யாரெல்லாம் சின்ன சின்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.